மதிக்கெட்டான் சோலை தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் ரொம்பவும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறது தான் இந்த மதிக்கெட்டான் சோலை. எங்கே இருக்குன்னா கொடைக்கானலில். ஒரு பயங்கரமான அடர்ந்த காடுங்க. யாருமே உள்ளார போக முடியாது. போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இதை பற்றி நீங்கள் நிறைய பேர் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா டைனி. இவங்களுக்கும் இவங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த காட்டுக்குள்ளார நடந்த பயங்கரமான ஒரு அமானுஷமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இது சப்ஸ்கிரைபர்ஸுடைய ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வீடியோ தான் ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோவை பண்ணுறோம். நீங்கள் ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு எபிசோடு பார்க்குறது கண்டிப்பாக உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் நான் கேட்கும்போது, உங்களுடைய கதையை கேட்கும்போது எனக்கே பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் வர வேண்டிய விஷயம். பட் ஆனால் நம்மளை நம்பி இந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்த ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட அந்த ஒரு அமானுஷத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Now let's get started. ஸோ 2014 டைனி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணி அதை படிச்சுட்ருக்காங்க. அப்போ நமக்கு சேனல் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபரும் கிடையாது. பட் ஆனால் இந்த டைனி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய நேட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். ஸோ டைனி அண்ட் இவங்களுடைய ஃப்ரெண்ட் ஷர்மிளா, இவங்க ரெண்டு பேருமே கொடைக்கானல்லேருந்து சென்னையை நோக்கி போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக அவங்க சொந்த ஊருக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ஐ மீன் கொடைக்கானலுக்கு லீவில் வராங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலில் நாம் படிக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. இப்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ப்ராஜெக்ட் மாறும். இப்போ ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இவங்க பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷனுங்கிறனால ப்ராஜெக்ட் அந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ஷூட் விஷயமாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷூட்டை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதிக்கெட்டான் சோலை. ஸோ என்னதான் டைனியும் ஷர்மியும் இந்த ரெண்டு பேருமே கொடைக்கானல் இவங்களுடைய நேட்டிவ் பிளேஸாக இருந்தாலுமே இவங்களுக்கு தெரியும் இது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி தான். மேபி இது எப்போ தடை செஞ்சாங்கங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா இது தடை செய்யப்பட்ட பகுதி, இங்கே உள்ளார போகக்கூடாது, உள்ளார போனால் போலீஸ் ஏதாவது சொல்லுவாங்க, ஃபாரஸ்ட் கார்டு அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். 2014 இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் இது கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான். இந்த மதிக்கெட்டான் சோலைங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி உள்ளார போனால் வெளியே வர முடியாதுங்கிறது அந்த ஊர் லோக்கல் ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டே ஷூட், ஒரு மாண்டேஜ் ஷூட் மாதிரி எடுக்கிறதுக்காக உள்ளார போயிருக்காங்க. யார்? ஷர்மி அண்ட் டைனி, இவங்க ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே. இந்த ஸ்டோரி என்கிட்ட ஷேர் பண்ணது டைனி தான். ஸோ டைனியோட ஃப்ரெண்டு தான் ஷர்மிங்கிறவங்க. ஸோ ரெண்டு பேருமே காலங்காத்தால் கிளம்பி போகிறாங்க. ஒரு சின்ன ஷூட்டு, ஒரு மாண்டேஜ் ஷாட் மட்டும், அவங்க எடுக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மாண்டேஜ் ஷாட் மட்டும் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த ஷூட் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு, நம்ம போயிட்டு ஜஸ்ட்டு நார்மலாக நம்ம ஒர்க்கு மட்டும் பண்ணாமல் ஒரு அங்கே போயிட்டு ஏதாவது சமைச்சு சாப்பிட்றது, இல்லை அங்கே போயிட்டு ஏதாச்சும் என்ன தான் இருக்குது அந்த இடத்துக்குள்ளார. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு இந்த மதிக்கெட்டான் சோலைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்டார்ட் வே அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த வழியாக போனால் ஊட்டிக்கு போயிடலாம். கொல்லிமலைக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோட்லேயும் போகலாம், மலைப்பாதை வழியாகவும் போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மதிக்கெட்டான் சோலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளார போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு சில வழிகள் இருக்கும். அதுவும் லோக்கல் ஆளுங்கிறனால கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வேறு ஒரு ரூட் எடுத்து அந்த ரூட்டுக்குள்ளார போயிட்டு என்ன பர்பஸுக்காக அவங்க உள்ளார போனாங்களோ அந்த வர்க்கெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வராங்க 5 மணிக்கு. ஸோ 5 மணிக்கு வெளியே வரும்போது டைனி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அவங்க கொண்டு போன அந்த கேமரா, பேக்கில் இருக்கக்கூடிய கேமரா மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மிஸ் ஆகிருக்குங்கிறத அவங்க ரெண்டு பேருமே அங்கே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஷர்மி என்ன சொல்கிறாங்கன்னா, போனது போனதாகவே இருக்கட்டும், இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம், மணி 5 ஆயிடுச்சு, மார்னிங் டைமில் நம்ம அங்கே பார்க்கலாம். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் உள்ளார போயிருக்காங்க. ஏன்னா நம்ம மற்ற இடத்துல ஒரு மாண்டேஜ் ஷாட் எடுக்கிறத விட இந்த மதிக்கெட்டான் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே சொல்கிறேன்,
தமிழ்நாட்டில் வந்து ஒரு பரபரப்பு மிகுந்த ஒரு இடம் தான் இந்த மதிக்கட்டான் சோலைங்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஷூட் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணி அதை எடுத்திருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா அவங்களுக்கு ஒரு சொந்த ஊருங்கிறனால ஸோ அவங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ லோக்கலுங்கிறனால அந்த இடத்த பற்றி கொஞ்சம் லோக்கல் ஆளுங்கள்கிட்ட கேட்குறதோ இல்லை அங்கே போய் ஷூட் எடுக்கிறதோ ஏதாவது எமர்ஜென்சினா வந்து நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க. பட் எதிர்பாராத விதமாக இவங்களுடைய கேமரா வந்து மிஸ் ஆகுது. ஸோ இப்போ ஷர்மி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மார்னிங் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைனி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த ஊர் தானே, நம்ம 2 பேர் கையிலையும் வந்து ஃபோன் கேமரா இருக்குது, ஃபோன் கேமராவில் ஃப்ளாஷ் லைட் இருக்குது, இதை வச்சு நம்ம உள்ளார போகலாம், கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம், கிடச்சா பார்ப்போம், இல்லைனா ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ டைனி வந்து கண்டிப்பாக போகலாம், நம்மளால் முடியும், நம்ம நேட்டிவ் தான் அது, நாம் எதுக்கு பயப்படணும்னு சொல்லி டைனி ஒரு பக்கம் சொல்ல, ஸோ ஷர்மி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேணாம், இது கொஞ்சம் ரிஸ்க்கு, நிறைய பேர் இங்கே வரமாட்டாங்க, நம்ம 2 பேரும் தனியாக வேறு வந்திருக்கோம், நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஹெல்ப் பண்ணுறது கூட ஆள் வரமாட்டாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம். ஸோ ஃபைனலாக இந்த கன்க்ளூஷன் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் தூரம் உள்ளார போய் பார்க்கலாம், கிடச்சா எடுத்துகிட்டு வரலாம், இல்லைனா நம்ம வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க ஃபைனலாக டிசைட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு சாதாரண காடு கூட வேணாம் விடுங்க, ஒரு தோட்டம் எடுத்துக்கோங்க, ஒரு மாம்பழ தோட்டம் இல்லை வந்து ஒரு எலுமிச்சம்பழ தோட்டம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தோட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தோட்டத்துக்குள்ளார நைட்டு ஒரு 6:30 மணி சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ளார போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி உள்ளார போகும்போது நமக்கே வந்து சம்டைம்ஸ் ரூட்டு தெரியாது, எங்கே என்ன இருக்குங்கிறதே தெரியாது. நாம் வீடியோவில் வர மாதிரி ஒரு பெரிய டார்ச் லைட்டை கொண்டு போகிறோம்னு நினைக்காதீங்க. டார்ச் லைட்டில் கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கும், ஃபோனோட ஃப்ளாஷ் லைட்டில் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்கும். அதுவும் 2014 வந்த ஃபோன் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ தான் மாடல்ஸ் அதிகம், அப்போல்லாம் ஃபோன் மாடல்ஸ் கம்மியாக, அதில் வரக்கூடிய ஃப்ளாஷ் லைட்டில் கூட இப்போ இருக்கிற பிரைட்னஸ் வருமாங்கிறது தெரியாது. பட் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, 2014 ஃபோன் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க 2 பேருமே வந்து அந்த ஃபோன் டார்ச் வச்சுட்டு போகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் துணை. ஏன்னா என்னதான் நம்ம ஃபோன் கையில் டார்ச் லைட் இருந்தாலும் வெளிச்சம் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி அந்த ஒரு துணை இருக்கிற மாதிரி வராது இல்லையா. ஸோ 2 பேருமே போகிறாங்க. பட் ஆனால் 2 பேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா ஷர்மி வந்து வேணாம், இதை ட்ராப் பண்ணிடலாம், நம்ம வந்து ரிட்டன் வீட்டுக்கு போயிடலாம், இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சரியாக படல. ஏன்னா 5 மணிக்கு பேசுகிறாங்க, 5:30 மணி வரைக்கும் கான்வர்சேஷன் போகுது, 5:30 மணிக்கு மேலே உள்ளார இறங்குறாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே மற்ற இடத்துல சொல்கிறேன், அதாவது ஹில் ஏரியாஸ் இல்லாத இடங்களில் நான் சொல்கிறேன், ஒரு சூரியன் மறையிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 6:45 ஆகும்போது இருட்டாயிரும், கரெக்டுங்களா. பட் ஆனால் இந்த மதிக்கட்டான் சோலையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த மாதிரி ஹில்லி ஏரியாஸில் நான் சொல்கிறேன், அதுவும் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக மதிக்கட்டான் சோலையில் பார்த்திங்கன்னா 5 மணி ஆகும்போதே சூரியன் வந்து இருட்டிடும். அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கொடைக்கானலில் இருக்கக்கூடியவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 5 மணிக்கு இவங்க இந்த டெசிஷன் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக 5 மணிக்கு வெளியே வந்ததே இருட்டு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சேஃப் கிடையாது, நம்ம வெளியே போகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் அவங்க வெளியவே வராங்க. அப்படி இருக்கும்போது 5:30 ஆகுது, 6 ஆகுது. ஃபோனில் வந்து அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா. ஆனால் அந்த டைமில் வந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா இவ்வளோ சார்ஜ்லாம் நிற்காது. நார்மலாக நம்ம வந்து ஒரு பட்டன் ஃபோனில் ஒரு சார்ஜ் வந்து எவ்வளோ நேரம் நிற்குமோ ஸோ அதே ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்கும். ஸோ 2 பேர்ட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு 70 to 60 இந்த மாதிரி தான், ஒரு பாதி சார்ஜ் தான் இருந்துச்சு ப்ரோ, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இந்த பாதி சார்ஜை வச்சுக்கிட்டு அதில் எரியக்கூடிய டார்ச்சை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேருமே வந்து உள்ளார போகிறாங்க, ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. நம்ம ஒன்றா சேர்ந்தோம்னா தேடுறது கஷ்டமாயிரும். கண்ணு கெட்டின தூரத்தில் 2 பேருமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தேடுறாங்க அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ. ஏன்னா இந்த ஸ்ப்ளிட் பண்ணுற ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷர்மி வந்து கொஞ்சம் ரொம்ப பயந்த சுபாவம், டைனி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். நான் உள்ளார போகிறேன், கண்ணு கெட்டின தூரத்துலேயே இரு, வெளியே எங்கேயும் ரொம்ப தள்ளி போயிடாத. ஸோ இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு தான் 2 பேருமே வந்து ஸ்ப்ளிட் ஆகிறாங்க. ஷர்மி வந்து டூ ஆர் டை இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் போகலாம். ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொரு பக்கமும் போகும்போது அவங்க சொன்னாங்க ஷர்மி போக போக வந்து அவள் கண் வந்து ஒரு பார்வை வந்து என்னையவும் இன்னொரு பார்வை வந்து இந்த டார்ச்சை நோக்கி இப்படி தான் போயிட்டு இருந்தா. ஏன்னா ஷர்மிக்கு வந்து இதில் உடன்பாடே இல்லை. அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டே வந்து வேற எங்கேயோ ஒரு பக்கம் போய் பண்ணலாம், மதிக்கட்டான் சோலையில் வேணாம், மார்னிங் ஷூட்டுக்கே வந்து அவங்க வேணான்னு தான் சொன்னாங்க. இவ்வளோ பண்ணி இப்போ இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து நம்மளை மாட்டி விட்றாளே அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே தான் அவங்க இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக இவங்க ஷர்மி ஒரு பக்கம் போகிறாங்க அண்ட் டைனி இவங்க இன்னொரு பக்கம் போகிறாங்க. ஒரு கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி டைரக்ஷனில் போகிறாங்க.
அவங்களுக்கு தெரிஞ்ச டைரக்ஷன் இவங்க வந்து காலையில் எங்கெங்கே சுற்றினாங்கன்னு சொல்லி 2 பேத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து பக்காவாக பிளான் பண்ணிட்டு தான் போகிறாங்க. நான் இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறேன், திரும்ப வந்துடுவேன். அதே மாதிரி நீ இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகணும், திரும்ப வந்துடணும். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 1/2 hour இதுதான் டைம். இந்த டைமுக்குள்ளே கிடச்சிருச்சுனாலும் கிடைக்கலனாலும் கரெக்டாக இந்த டைம் வரும்போது நம்ம இங்கே வந்துடணும். அதாவது அவங்க வந்து ஒரு 1/2 hour டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு 6:15 மணிக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா 6:45 அந்த கேமரா 6:45 அந்த கேமரா கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் 2 பேருமே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடணும். இதுதான் வந்து அவங்க பிளான் பண்ணது. ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம எப்படி தான் எங்கே தான் போனாலுமே 6:45 நம்ம இங்கே அசம்பிள் ஆயிடணும். கேமரா கிடைக்குதோ இல்லையோ பரவாயில்ல. ஸோ ஷர்மி வந்து என்ன மைண்ட் செட்டில் போகிறாங்கன்னா, கேமரா வந்து நம்ம காலையில் தேடிக்கலாம், இவ இப்படி தான் சொல்லுவாள், நம்ம காலையில் வந்து தேடிக்கலாம், இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து ஷர்மி உள்ளார போகிறாங்க. அண்ட் டைனி ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேமராவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அந்த காட்டுக்குள்ளார போயிட்டு அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. ஏன்னா கேமராவே டைனியோட தான், வாங்கினவங்களுக்கு தானே அதோடைய அருமை தெரியும். ஸோ டைனி தான் வந்து அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி தேடுறாங்க. ஷர்மி வந்து ஓகே நம்ம போகலாம், போகிற வழியில் ஏதாவது கிடச்சிதுன்னா ஓகே, இந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க போகிறாங்க. 2 பேருமே வேறு வேறு டைரெக்ஷனில். நீங்கள் இப்போது இந்த 6:15 மணிங்கிறது வந்து நம்ம ஊர் கால்குலேஷனில் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு 8 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். 6:15னா ஒரு 2 மணி நேரம் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. ஒரு 8 to 9 மணிக்குள்ளார பயங்கரமான ஒரு காடு. ஆனால் அந்த காட்டில் வந்து விலங்குகள் இருக்கா இல்லையாங்கிறத வந்து அவங்க எதுவும் சொல்லலை. பட் ஆனால் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் மரங்களாக சூழ்ந்துருக்கும். எந்த இடத்துல என்ன இருக்குங்கிறது தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு டைரக்ஷனை நோக்கி வரீங்க அப்படின்னா நம்ம எந்த பாதையில் வந்தோம், ரிட்டர்ன் போகிறது எந்த பாதை, இது வந்து பகல் நேரத்திலே தெரியாது. பகல் நேரத்திலே தெரியாதுங்கிறப்போ இவங்க நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க. ஷர்மி வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. தூரத்தில் நெருப்பு எரிகிறத ஷர்மி வந்து நோட் பண்ணுறாங்க. என்னமோ வித்தியாசமாக அங்கே எரிஞ்சிட்ருக்கு. ஓகே, ஏதோ எரியுது, கண்டிப்பாக அங்கே ஆளுங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போனால் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கிடைக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஷர்மி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பக்கத்தில் போகிறாங்க. ஒரு பயங்கரமான நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. அதாவது இப்போ நம்ம கேம்ப் ஃபயர் பண்ணால் எப்படி கீழே வந்து ஒரு விறகு கட்டையை வச்சு ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், அதை சுற்றி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி இருக்குது. அந்த கேம்ப் ஃபயர் பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஷர்மிக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும், ஏன்னா 6:15 அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா, ஆள் இல்லை. டைனி இந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து ஷர்மி தனியாக போகிறாங்க, ஒரு நிற்கிற மாதிரி இருக்குது. சரி லோக்கல் பீப்புளாக இருக்கும், இவங்களும் லோக்கல் தானே, சரி இவங்களோட பொண்ணு தான், நான் இந்த மாதிரி எதாவது பேசி வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பு கிட்ட போகிறாங்க. அந்த நெருப்பு கிட்ட போய் பார்த்தா அங்கே நின்றுட்டு இருக்கிறது டைனி தான். ஷர்மிக்கு வந்து என்ன ஒரு டவுட்னா, டைனி நீ ஆக்சுவலாக நீ இந்த பக்கமாக தானே போன, இப்போ எப்படி இங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டைனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு ரவுண்ட் ஷேப்பு, நம்ம வந்து இப்படி வந்தோம், நீ இங்கே வந்துட்ட, நான் இப்படி சுற்றி திரும்ப இங்கே வந்தேன், இங்கே நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதான் இங்கே நின்று பார்த்துட்ருக்கேன். அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, டைனி தேடிட்டு இருந்த அந்த கேமரா அவங்க கையில் கிடச்சிருச்சு. ஸோ அந்த கையில் கேமரா வச்சுட்டு அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே டைனி நிற்கிறாங்க. அவங்க ஷர்மிக்கும் ஒரு டவுட்டு, டைனி எதுக்கு வந்து நீ இந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே இருக்க, கேமரா கிடச்சிருச்சுன்னு சொல்கிற, கேமரா கிடச்சிருச்சுன்னா நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கலாம்ல, நீ கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன், ஷர்மின்னு கூப்பிட்டா நான் வந்திருப்பேன்ல, ஏன் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இல்லை எனக்கு மைண்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஒரு மாதிரி லைட்டாக தலை கிருன்னு சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான். சரி ஓகே, தான் கேமரா கிடச்சிருச்சுல, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ஷர்மி கேட்குறாங்க. நம்ம வந்த வழியில் வேணாம், இங்கே ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது எனக்கு நல்லா தெரியும், இதில் போனால் ஈஸியாக நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனி சொல்கிறாங்க. இல்லை நம்ம வந்து ரூட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே கரெக்டாக வந்தோம், இப்போ நைட் நேரம் வேறு, சார்ஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஒரு வேளை இந்த பாயிண்ட் இன்னமும் கம்மியாயிடுச்சுன்னா, ஒரு வேளை நம்ம பாதை மாறி போயிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடுமே, நம்ம என்ன பண்ணுறது, வந்த ரூட்லேயே போயிடலாமே அப்படின்னு சொல்லி ஷர்மி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், நான் நிறைய நாட்கள் இங்கே வந்து பகல் நேரத்தில் வந்திருக்கேன், அதனால தான் நான் தைரியமாக உன்னை உள்ளார கூட்டு வந்தேன்,
இப்போவும் நான் சொல்கிறேன், எனக்கு அந்த ரூட் கன்ஃபார்மாக தெரியும், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் ஷர்மிக்கு ஒரு டவுட்டு, யாருமே இங்கே ஆள் இல்லை, திடீர்னு எப்படி இந்த இடத்துல நெருப்பு வந்துச்சு? ஸோ இந்த ஒரு டவுட்டு வந்து ஷர்மிக்கு அதிகமாகவே இருந்தது. இதை பற்றி டைனிகிட்ட கேட்குறாங்க, எனக்கும் அதை பற்றி தெரியல, ஆனால் கொஞ்சம் மர்மமாக தான் இருக்குது, பரவாயில்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு டைனி வந்து ஷர்மியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது டைனி வந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க, கையில் கேமரா பேக்கை வச்சுக்கிட்டு. பின்னாடி வந்து ஷர்மியும் வந்துக்கிட்டு இருக்காங்க, டைனியை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் இதே மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. அப்போது டைனி டைனி ஒரு சத்தம் கேட்குது இந்த மாதிரி. டக்குன்னு ஷர்மி வந்து திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது தூரத்தில் இவங்க ஃப்ரெண்டு டைனி கூப்பிடுற சத்தம் வந்து இவங்க காதில் விழுகுது. அப்படியே சடனாக இந்த ஷர்மி வந்து திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இப்படி தான் எனக்கும் இதை கேட்கும்போது ஷாக்காக இருந்துச்சு. நார்மலாக ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்தாலே நமக்கு அள்ளு விட்டுரும். அந்த காட்டில் நடு காட்டில் வந்து போயிட்டாங்க, காவாசி போயிட்டாங்க. எனக்கு ஒரு ரூட்டு தெரியும்னு சொல்லி கூட்டு போயிட்டு இன்னும் ஃபுல்லாக இன்டீரியரில் போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கே ஷர்மி அப்படின்னு கூப்பிட்ற ஒரு சத்தம் வருது. அப்போ அந்த ஷர்மிக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பய உணர்வு வந்திருக்குங்கிறத இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. பின்னாடி திரும்பி பார்த்தோன்னே, அதாவது இவ்வளோ நேரமாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒருத்தங்க வந்தாங்க இல்லையா, அது டைனியே கிடையாது. இந்த ஒரு குழப்பம்தான் ஷர்மிக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு எங்கே டைனிங்கிற சத்தம் கேட்டுச்சோ, உண்மையான டைனி எங்கே அந்த சத்தம் கேட்டுச்சோ அந்த சவுண்டை அந்த டைரக்ஷனை நோக்கி அப்படியே ஷர்மி ட்ராவல் பண்ணி ஓடுறாங்க. நடக்கலை, அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இப்படி வேகமாக ஓடி போகிற ஷர்மி டைனியை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஒரே அழுக, கதறல், பயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம உயிருக்கு தான் ஆபத்து வந்துருமோ, நம்ம கூட வந்தது யார், இவ்வளோ நமக்கு என்ன நடந்துட்டு இருந்துச்சு, டைனி இங்கே இருக்கா, அப்போ நம்ம டைனின்னு சொல்லி நம்ம கூட வந்தது யார், இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து ஷர்மிக்குள்ளார வந்து ஓட ஆரம்பிக்குது. இவங்க பயத்தில் ஓட ஓட அவங்கள சுற்றி அந்த காட்டில் சுற்றி அங்கங்கே கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா நெருப்பு பயங்கரமாக பற்ற ஆரம்பிக்குது, நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்மளை சுற்றி அமானுஷமாக நடந்துகிட்ருக்கு, நம்ம வந்து ஒரு டேஞ்சரான இடத்துக்கு வந்திருக்கோம், இப்போது இந்த இடத்துல வந்து நேரம் சரியில்லை, டைம் சரியில்லை, இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்துங்கிறத உணர்ந்து அலறி அடிச்சுட்டு டைனியை நோக்கி ஓடுறாங்க. வேகமாக ஓடுறாங்க. அங்கே டைனி நிற்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, டைனி நீ தானே வந்து என்னை அங்கே கூட்டு போன, இப்போ நீ இங்கே நிற்கிற, அங்கே யாருமே இல்லை. என்னதான் இருந்தாலுமே இதே மாதிரி ஒரு உருவத்தில் தான் இதுக்கு முன்னாடி டைனி நம்பி இவங்க பின்னாடி போனாங்க. இப்போ மறுபடியும் இவங்க கையில் கேமரா வச்சுக்கிட்டு, நான் கேமராவை கண்டுபிடிச்சிட்டேன், கேமரா என் கையில் தான் இருக்குது, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. ஷர்மிக்கு டைனி மேலே நம்பிக்கையே வரமாட்டேங்குது. ஒருவேளை இதுவும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆத்மாவாக இருக்குமோ, மோகினியாக இருக்குமோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஏன் நான் சொல்கிறது நீ நம்ப மாட்டேன்ற, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் எதுக்கு உன்னை ஏமாற்றணும், அது நான் கிடையாது, நீ எதையோ ஒன்று பார்த்து பயந்துருக்க, நீ ஏதோ ஒரு கற்பனையில் இருக்க, அதெல்லாம் உண்மை கிடையாது, நீயா ஏதோ ஒரு கற்பனை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டைனி சொல்கிறாங்க. ஷர்மி சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் டைனி அவங்க கையிலையும் வந்து அந்த மொபைல் கேமரா இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மொபைல் கேமராவில் அந்த ஃப்ளாஷ் லைட்டை அப்படியே லைட்டாக ஷர்மியோட ஃபேஸில் அடிக்கிறாங்க. ஷர்மியோட ஃபேஸில் அடித்தோன்னே அப்படியே உங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா ஷர்மியோட முகம் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, டைனியோட முகம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே ஷர்மியோட முகத்தை வந்து டைனி பார்க்குறாங்க. அவங்களுடைய முகத்தையே, இப்போ என்னுடைய முகத்தையே நான் ஆப்போசிட்டில் ஒருத்தன்ட்டு அந்த நைட் நேரத்தில் நான் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய முகத்தை நீங்கள் நைட் நேரத்தில் இன்னொருத்தவங்களுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இதே மாதிரி தான் டைனியோட முகம் அப்படியே ஷர்மியில் பார்க்கும்போது ஷர்மியோட ஃபேஸில் டைனியோட முகம் தெரியுது. இவங்க அவங்கள பார்த்துட்டு பயந்துட்டு ஒரு பக்கம் ஓடுறாங்க.
ஷர்மி மறுபடியும் அதே ஆத்மா தான் கையில் பேக்கோட கேமரா கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஓட, சுற்றியும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக நெருப்பு கங்கு மாதிரி இருக்குது. 2 பேருமே அலையடிச்சுட்டு ஓடுறாங்க. ரெண்டு பேருமே நைட்டு ஸ்ப்ளிட் ஆனவங்க தான். அடுத்த நாள் காலையில் 2 பேருமே வேறு வேறு இடத்துல இருக்காங்க. உடம்புல பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு மாதிரி இந்த இந்த தீ பிடிச்சா ஒரு காயம் வரும் தெரியுமா, இந்த தோல்லாம் உறிஞ்சு போன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தீ காயங்கள் வந்து உடம்புல ஏற்பட்டிருக்கு. 2 பேருடைய ஃபோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த ஒரு 10 பாயிண்ட்டோ 5 பாயிண்ட்டோ ஃபோன் ரிங் பண்ணால் அடிக்கிற அளவுக்கு அந்த ஒரு பேட்டரி பாயிண்ட் மட்டும் இருந்திருக்கு. அது இங்கே இருந்துமே யூஸ் ஆகலை. ஏன்னா 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் கிடைக்கல ஃபோனில். டைனி ஃபஸ்ட்டு வெளியே தப்பிச்சு வந்துடுறாங்க. தேடி பார்க்குறாங்க, ஷர்மியை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஊருக்கு போயிட்டு அவங்க அப்பாக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க வந்து ஒரு 10-15 பேர் லோக்கல் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து காடு ஃபுல்லாக தேடுறாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ எல்லா இடத்தையும் தேடுறாங்க. யாருமே இவங்க சொல்கிற விஷயத்த நம்பவே இல்லை. இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நாங்கள் போனோம் அப்படின்னு. என்னதான் இருந்தாலுமே நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் காது கொடுத்து கேட்பாங்க. மற்றவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, அப்பா அம்மா கேட்பாங்க. அவங்க சொன்ன ஒரே விஷயம், இதுக்கப்புறம் நீ கொடைக்கானல் பக்கமே வராத, காலேஜ் ஸ்டடீஸை முடி, அதுக்கப்புறம் இங்கே வா, இடையில வந்து வராத. என்னைக்காவது அவங்களா லீவ் கொடுத்து ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி பெரிய லீவ் கொடுத்தாங்கன்னா மட்டும் வா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு வேணவே வேணாம். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு பயந்துட்டாங்க, பதறிட்டாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா என் பொண்ணு என்ன ஆயிருக்கும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அவங்க வந்து பதறாங்க, பொண்ணை காணாமே, ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, ஷர்மி சொன்னதுக்கு அப்புறம் தான் டைனிக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. இன்றைக்கி வரைக்கும் இந்த காட்டுக்கு, அதுவும் மெயினாக இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த பகுதி பக்கமே வந்து இவங்க 2 பேருமே போகிறது கிடையாது. அங்கே வந்து என்ன வந்தது, எது வந்து எங்கள் பின்னாடி சுற்றுச்சு, எது வந்து எங்களை இப்படி குழப்பிச்சு, அதுக்கு வந்து என்ன வேணும், எதுக்காக வந்து எங்களை அப்படி உள்ளார கொண்டு போகணும், எதுக்கு வந்து எங்கள் கேமரா பேக்கை வந்து, ஏன்னா அவங்களுக்குள்ளாரே பல கேள்வி. இதை கேட்கும்போது எனக்குள்ளாரே பல கேள்வி இருந்துச்சு. இது என்னவாக இருக்கும், ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி சொல்லி பல கேள்விகள். ஆனால் அதை கேட்கும்போது, ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு அப்படியே எனக்கே படபடன்னு ஆயிடுச்சு. எப்படிமா நீ உசுரோட வெளியே வந்த அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டைனி இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு 2 குழந்தை ஹாப்பியாக இருக்காங்க. பட் இருந்தாலும் டைனியோட இடத்துல அங்கே யார் இருந்தாலுமே ஒரு பையன் இருந்தால் கூட சர்வே பண்ணியிருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ டைனி மட்டும் இல்லை, ஷர்மி, இவங்க 2 பேருமே வந்து இப்போ நல்லா தான் இருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அனுப்பியிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருக்காங்க. நான் இப்போ தான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வரிசையாக ஒரு 30 ஆடியோ. ஸோ இந்த ஆடியோலாம் கேட்டு இதை வந்து உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லணுங்கிறதுனால தான் வந்துட்டு இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்னும் ஸ்டோரிஸ்லாம் அனுப்பியிருக்கீங்க, ரியல் லைஃப் ஸ்டோரிஸ். மெயிலில் பாதி பேர் அனுப்பியிருக்கீங்க, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் அனுப்பியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டோரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டோரி அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து இன்னும் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணுமா வேணாமாங்கிறது இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் ஆமாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ கண்டிப்பாக இன்னொரு ஸ்டோரியும் கேட்டிருக்கேன், அது இன்னும் படுபயங்கரமாக இருக்கும். வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நான் போடுறேன். அண்டில் தென் டாட்டா பை பை, see you. நீங்கள் அடுத்து தூங்க தானே போகிறீங்க, இதை மட்டும் கேட்டு தூங்குங்க.